அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. வீட்டில் வழக்கம் போல் பூஜையை முடிச்சுட்டு 9 மணிக்கா கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன். 1000 ஆண்டு பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் முதல்ல போக ஆரம்பித்தேன். சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கணுன்றதுக்காக 5 கோவில் போயிருந்தேன். போன கோயிலுக்கே தர்மலிங்கேஸ்வரர் நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. மெய் மறந்து போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பிரம்மாண்டமான ஆரத்தி நடந்துச்சு. அடுத்ததாக மீனம்பாக்கத்தில் ஈஷா இது போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்தேன். தங்கச்சி ஃப்ரெண்டோடு அங்கே வந்திருந்தா, அதனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக நங்கநல்லூரில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அங்கேயும் சிவன் நல்ல தரிசனம் கொடுத்தாரு. அங்கே சிவனை பார்த்துட்டு அங்கேருந்து வானம்பேட்டையில் இருக்கிற பழண்டி அம்மன்ற கிராம தேவதை கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற சிவனுக்கு ரத்னாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிற நேரத்தில் நாணயத்தை வச்சு செய்கிற இந்த அபிஷேகம் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அபிஷேகத்துக்கு எங்களோட நாணயங்கள் கொடுத்ததுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததாக கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற சிவா விஷ்ணு கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவிலில் சிவனும் பெருமாளும் இருக்காங்க. இந்த கோவிலில் லிங்கோத்பவர் இருக்கார். அந்த லிங்கோத்பவருக்கு தான் நாங்கள் வந்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆரத்தி நடந்தது. உண்மையிலே பார்க்க ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த கோவிலேருந்து அடுத்ததாக கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற கங்காதீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலுக்குள்ளே போனதும் அங்கே பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கோவிலில் தான் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுப்பாங்க. அதனால நாங்கள் போன நேரத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்ததுனால நேராக போய் நாங்கள் வாங்கிட்டு வந்த வில்வமை வச்சு அங்கே பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவனை சுற்றிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சிவனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் நாங்கள் சிவபுராணம் படித்தோம், பாடலும் பாடினோம். இசை வாத்தியத்தோட சிவனுக்கு காமிச்ச இந்த ஆரத்தி எங்களுக்கு சிவனோட அருள் முழுசாக கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சிது. விஷயங்கள் நடந்ததில்லை. ஏன்னா எப்பயுமே நாங்கள் பிளான் பண்ணி போகிறது நடக்கவே நடக்காது. இது எதேர்ச்சியாக அந்த நேரத்துக்கு இந்த கோவிலுக்கு போகலாம், அந்த கோவிலுக்கு போகலான்னு தானாக தோணி நாங்களாக போய் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிவபெருமான் தான் எங்கள் கூட இருந்து வழி நடத்தினதான் நான் நினைக்கிறேன். இந்த மகா சிவராத்திரி இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது சிவனோட அருள் தான் நான் சொல்லணும். திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 5 மணி ஆயிடுச்சு. வழக்கம் போல் சமைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.